ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் ஒரு செம்மையான ஒரு வேலைவாய்ப்போடு தாங்க வந்திருக்கேன். கொடுக்கறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிஎம்பி தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க். இவங்க தாங்க இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் குளோபல் என்ஆர்ஐ சென்டர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தான். என்ஆர்ஐஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ நான் ரெசிடென்ஷியல் இண்டியன்ஸ், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு குளோபல் என்ஆர்ஐ சென்டர் மாதிரி இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது ஃபுல்லாக டீட்டெயில்டாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயுமே அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க வாழ்க்கை மாறுறதுக்கு இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உதவியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே க்ளீனாக ரீட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஓப்பனிங் டேட் இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 27/1/2025, அதாவது ஜனவரி மாதம் 27ஆம் இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து வெளியாக இருக்குது. எது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் தாங்க 9/2/2025 வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஆன்லைனில் தான் இதை அப்ளை பண்ண முடியும். அந்த வந்து கெரியரில் ஒரு பேஜ் இருக்குது, அதையுமே நான் லிங்க்கில் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த யூசர் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி தேவைப்படுது, மொபைல் நம்பர் தேவைப்படுது. இதை ரெண்டையுமே வச்சுட்டு ஒரு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தா மினிமமாக உங்களுக்கு 40 வயசாக இருக்கணும். அதே மாதிரி மேக்ஸிமமாக 50 வயசுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு நாங்கள் வந்து வயது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருக்கலாம், போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கலாம். அவங்க அதை பற்றி கவலைப்படல, எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எலிஜிபிலிட்டி அவங்க கொடுத்துருக்கதே வயது வந்து 40 வயசு கொடுத்துருக்காங்க. அப்போ நிச்சயமாக எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 10 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பேங்கிங் அண்ட் ஹேண்ட்லிங் என்ஆர்ஐ பிஸ்னஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அதில் 5 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் சூப்பர்வைசர் ஆர் மேனேஜரல் கேடரில் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. டென்யூர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெகுலரில் நீங்கள் அதாவது ஃபுல் அவங்க வயசு இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்றது ரெகுலர் பேசிஸில் கொடுத்துருக்கா. எப்போ ரிட்டையர்மெண்ட் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெம்யூனரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆஸ் அப்ளிகபிள் டு தி ஸ்கேல் 5 ஆஃபீஸர், அதாவது டிப்டி வைஸ் பிரசிடென்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு சேல்ரி பேக்கேஜ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதர்ஸ் அப்படின்றது இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எர்ணாகுளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேப்பா. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து பேங்கிங் செக்டரில் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. என்னென்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதெல்லாம் வந்து என்ஆர்ஐஸை எப்படி கவர் பண்ணுறது, அவங்கள எப்படி இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது அப்படின்றது நீங்கள் வந்து நல்லபடியாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது தனியாக ஒரு டீம் பில்ட் பண்ணும். அது வந்து என்ஆர்ஐ ரெக்குயர்மெண்ட்க்கும் குளோபல் ரெமிட்டன்ஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு டீம் பில்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படின்னா ஆர்பிஐ கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கிளைண்ட்ஸோடைய ஃபினான்ஷியல் கோல் என்ன, அவங்க எவ்வளோ ரிஸ்க் டாலரன்ஸ் எடுப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து ஈவெண்ட்ஸு, வெபினார்ஸு, ப்ரொமோஷனல் கேம்பெயின்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் பேங்க்கோட டைப்ஸ் வச்சுக்கணும். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ற. அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீங்கள் வந்து நிறைய கொண்டு வரணுன்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி அவங்க வைப்பாங்க. அந்த ஒரு இன்டர்வியூவை வந்து நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணணும். அது இன்டர்வியூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலயமாவும் இருக்கலாம், இல்லை வந்து இன் பர்சன் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்து தானே, இமெயில் மூலியமாக தானே நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு இமெயிலுக்கு தான் உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும். ஓகேங்களா? மோட் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டேட்டு, டைம் எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஓகேங்களா? இது வந்து எப்போக்குள்ளே அவங்களுக்குள்ளே ரீச் ஆகணும்னா 9/2க்குள்ளே ரீச் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக தரவாக ரீட் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் போய் தான் உங்களோட இமெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பரெல்லாம் கொடுத்துட்டு வேலிட் பர்சனல் ஐடி கொடுத்துட்டு இதை போய் கிளிக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. புதுசாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க, அதுலேருந்து நீங்கள் போய் எல்லாமே சப்மிட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. 390 to 520 டைமென்ஷனில் உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? இது 2 தான் அவங்க கேட்குறாங்க. அது போக எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, மார்க் சர்டிஃபிகேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கடைசி மாதத்தோடைய சேலரி ஸ்லிப்பு, இது எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.